அன்பார்ந்தவர்களே, நமது பணியை உணர்வோம். நமது பணி என்ன என்பதை இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் நமக்கு கற்பிக்க விரும்புகிறார். நமது பணியை உணர்கிற பொழுதுதான், நமது செயலை அறிந்து கொள்ளுகிற பொழுதுதான் நாம் எதற்காக அந்த மண்ணுலைகளை உருவாக்கப்பட்டிருக்கிறோம், நமது வாழ்வு எதன் அடித்தளத்திலே அமைந்திருக்கிறது என்பதை ஒரு உன்னதமான செயல்கள் வழியாக இறைவன் சொல்லித்தர விரும்புகிறார். வாங்க, வார்த்தையோடு பயணம் செய்து நமது பணியை அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இளமையாக தங்கி இந்த புது வருடம் ஆரம்பித்தது போல என்னாலும் நிறைவும் அன்பும் உங்களோடு தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணையவர்களே, நமது பணியை எப்படி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்? பொதுவாக யூதர்கள் இதுவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு உண்மை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து இறைமகன் என்பது தான். அந்த உண்மையை தான் இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் இவ்வாறு எடுத்துரைக்கிறார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என்று சான்றும் கூறி வருகிறேன் என்று யோவான் 1:34 தெளிவுபடுத்துகிறார். எலிசபெத்தின் உதரத்தில் கருவாக இருக்கும் தருவாயில் மரியாள் சந்தித்த போது மரியாளின் உதரத்தில் கருவாக இருந்த இயேசுவை உணர்ந்த திருமுழுக்கு யோவான் தான் வளரும் பருவத்தில் இயேசுவை சந்தித்ததில்லை, சேர்ந்து வளர்ந்ததில்லை, வளர்ந்த பின் தான் இயேசு இவர்தான் என்று கண்டு கொள்கிறார் என்பது தான் உன்னதமான அற்புதம். பொதுவாக நமது சமுதாயத்தில் ஒருவர் செய்யும் தியாக செயல்களால் அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். பொதுவாக கல்விக்கு சிறந்த அடையாளம் யாரும் என்றால் கர்மவீர காமராஜரை சொல்லுவார்கள். அதே போல உழைப்புக்கு அடையாளம் என்றால் டாக்டர் APJ அப்துல் கலாமை சொல்லுவார்கள். சமீபத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்காக தனது வாழ்வை கொடுத்து போராடியவர் என்று சொன்னால் அருட்தந்தை ஸ்டான் சாமியை சொல்லுவார்கள். ஆம், இவர்கள் அனைவருமே தாங்கள் செய்த செயல்களால் இந்த சமூகத்தினரால் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். அதே போல இயேசு யார் என்று இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் அடையாளப்படுத்துகிறார். இறைமகன் என்று கூறுகிறார். இவரே செம்மறி, இவர் வழியாகத்தான் நாம் மீட்பு பெறுகிறோம். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இந்த செம்மறியை பின்பற்றுங்கள் என்று அழகாக அவர் சொல்லித் தருகிறார். அன்பார்ந்தவர்களே, இது மேலோட்டமான சாட்சியம் அல்ல, மாறாக ஆழமான சாட்சியம். இது எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால், திருமுழுக்கு யோவானிடம் இறைவன் மேல் இருந்த ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, அவருக்கு இறைவனால் பணிக்கப்பட்ட பணியை மிக தெளிவாக கண்ணும் கருத்துமாக செய்ததை நற்செய்தி நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. நம்ம வாழ்க்கையோட பணி கடவுளின் பிள்ளை என்பதை உணர்ந்து ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட அன்பின் பாதையில் நடப்பது தான். திருமுழுக்கு யோவான் எத்தனை இன்னல்களும் இடர்பாடுகளுக்கு மத்தியும் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று அவர் கொடுத்த அந்த கட்டளையை, தந்தையாம் கடவுள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து ஆண்டவரை இறைமகன் என்று எல்லோருக்கும் அறிமுகப்படுத்துகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, நாமும் திருமுழுக்கு யோவானை போல ஆழமான நம்பிக்கை உடையவர்களாக நமக்கு கொடுக்கப்பட்ட பணியில் ஆர்வத்தோடும் ஈடுபாடோடும் பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொள்ள முயல வேண்டும் என்பது தான் யதார்த்த உண்மையாக இருக்கிறது. ஆம், யோவான் இயேசுவை சுட்டிக்காட்டி இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டியாம் இவரை உலகின் பாவங்களை போக்குவரவர் என்று யோவான் 1:29 சொல்லுவது போல அந்த உலகின் பாவங்களை போக்குகிறவர் நமக்கு பலவிதமான சுதந்திரங்களை கொடுக்க விரும்புகிறார். நாம் அருளும் ஆசிரியம் பெற்று நமது வாழ்வில் எழுச்சியுள்ளவர்களாக நமது பணியை அறிந்து வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனின் திருவுள்ளமாக பார்க்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே வார்த்தையில் மட்டும் பணிவு இருந்தால் போதாது, நடத்தையிலும் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் உயர முடியும் என்பது போல நமது வாழ்க்கையிலே நமது பணியை உணர்ந்து பணியின் நிமித்தமாக மட்டும் வாழாமல் பணியின் அர்த்தத்தை உணர்ந்து அதனை வாழ்க்கையில் செயல்படுத்தி பணி உள்ளவர்களாக வெறும் ஆமா நான் அப்படிதான் அப்படி சொல்லி அமைந்து போகிறதை விட உண்மையின் அர்த்தமாக இருந்து வாழ்விலே நடத்தையில் காண்பிக்க வேண்டும் திருமுழுக்கு யோவானை போல. அப்பொழுது வாழ்க்கை இறைவனால் உயர்த்தப்படும் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. அதை சிந்தித்து செயல்படுவோம். ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிப்போமா. அன்பின் நிறைவா, எங்களது பணியை நாங்கள் முழுமையாக கணவனது பணி குடும்பத்தை வழிநடத்துவது, மனைவியின் பணி
அன்போடு ஒவ்வொருவரையும் அரவணைத்து ஏற்றுக்கொள்வது, இப்படி ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தினர் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பணிகளை உணர்ந்து வாழ்க்கையிலே நல் உள்ளவரும் கொள்ளங்களை கொண்டவர்களாக வாழ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க உம்மை இறைஞ்சி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.